ஏத்த சொல்லு மருமலா. ஏத்த எங்க அம்மாவும் என் மைனிக்காரியும் நல்ல மாமியார் நல்ல மருமகன்னு பேர் வாங்கினாங்களோ அதை விட ஒரு படி மேலாகவே நம்ம ரெண்டு பேரும் நல்ல நல்ல மாமியார்னு நல்ல நல்ல மருமகன்னு பேர் வாங்கினேத்தே. மருமல நீ எப்படி சொல்ற? ஆமாத்தே. எத்தனை நாளைக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் எலியும் பூரியுமா இருக்கிறது? நாமளும் நல்ல மாமியார் நல்ல மருமகன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டுவான். சரி மருமகளா, அப்படியே ஆகட்டும். எங்க அத்தையும் நானும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால மழைக்கு எதமா சூடா சுக்கு காஃபியும் போண்டாவும் கொண்டு வாங்க. என்ன மருமகளா என் மோனை போட்டு வேலை வாங்குற? ஆமாத்த, நாம ரெண்டு பேரும் ஒத்துமையா இந்த வீட்டுல இருக்கணும்னா என் வீட்டுக்காரரு அப்புறம் உங்க வீட்டுக்காரரு எல்லாரும் வீட்டு வேலை செஞ்சுதான் ஆகணும். என்ன மருமலா ஏன் மௌன போய் சுக்கு காப்பியும் போண்டாவும் செய்து கொண்டு வான்னு சொல்லிட்டு இருக்க? ஆமத்த, நாம ரெண்டு பேரும் இந்த வீட்டுல ஒத்துமையா இருக்கணும்ல. என்னது இவா வீட்டுக்காரரு அவங்க வீட்டுக்காரரு எல்லாம் வீட்டு வேலை செஞ்சுதான் ஆகணுமா? அப்பதான் நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்பீங்களா? அட பாதகத்தி, என்னத்த பேசிட்டு இருக்க? இவா பேசுற கேட்டு மாமியார் சிரிச்சுட்டுல இருக்காங்க. என்னங்க காது கேட்டா நான் சொன்னது? ஆமா மேனகா, நீ சொன்னது எனக்கு நல்லாவே கேட்டது. இன்னும் 2 நிமிஷம் இப்போ கொண்டு வந்துறியே. சரிங்க. ஆஹா, இங்க என்ன நடக்குது? என்னடி கோலா, மாமியார் மருமகன் சேர்ந்து மருமகன் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க? ஏத்தா வாங்க வாங்க. என்ன மருமகன் இதெல்லாம்? ஏத்தா சூடா சுக்கு காஃபி இருக்கு, வாங்கத்த. வாங்க சம்பந்தியம்மா, நல்லா இருக்கீங்களா? ஏம்மா இப்ப எதுக்கு நீ அதிர்ச்சியான போல நெட்டே இருக்க? ஏ கூறு கட்டவளா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு கட்டி இப்படி மருமகனை போட்டு வேலை வாங்கிட்டு இருக்க? ஏத்தா நீங்க அதுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன மருமகனே கப்பாடு நிக்கிறீங்க? தாங்க எங்க இல்ல. ஏத்தா 2 கப் காஃபியும் வேணும்னு சொல்லியிருந்தா நான் முதல்ல உங்களுக்கு தந்துருப்பேன்ல. மருமகனே, நான் உன்ன காஃபியை கேட்கல. நீ உன்ன இப்படி வீட்டு வேலை ஒன்றும் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏத்தா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான். மருமகனே, நீங்க என்னதான் சொல்லிட்டு போங்க. இப்படி எல்லாம் வீட்டுல எல்லாம் வேலை செய்து இருக்காதீங்க. என்னம்மா வந்ததும் வராதுமா மருமகமான பாசத்தை பொழிய எடி கேட்காம இருடி. குத்துக்கல் மாதிரி சோஃபாயில உட்கார்ந்துட்டு மாப்பிள்ளை கிட்ட காஃபி கொண்டு வா போண்டா சுட்டு கொண்டு வான்னு சொல்லிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. மருமக ஆபீஸ் போக வேண்டாமா? எம்மா எதுக்கு இப்ப நீ கோவப்பட்டுட்டு இருக்க? இந்த பேச்சு மட்டும் குறையிலடி. ஏத்தா நீங்க இவ்வளவு கோவமா பேச வேண்டிய அவசியமே இல்லாத. எங்க வீட்டுல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அமைதி நிலவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த அமைதி எங்க வீட்டுல கண்டினியூ ஆகணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். மருமகன, நான் அதுக்கு சொல்லல. இப்ப கூட மாடா உதவி பண்ணுனா பரவாயில்ல. இப்படி சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்துட்டு உங்ககிட்ட காஃபி கொண்டு வந்து ஆர்டர் போட்டுட்டுல இருக்க. அந்த கூறு கிட்டவா அததான் சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல மருமகன. ஏத்தா இந்த காஃபி போடியதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லத்த. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க பொறுமையா உட்கார்ந்து இந்த காஃபியை குடிங்காத்த. வாங்க சம்பந்தமா வந்து உட்காருங்க. ஏடி யாம்பி இப்படி இருக்க? நல்லவளா திருந்திட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தா நீ என்னன்னா உன் மாப்பிள்ளை கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்க. இங்க பாருமா, இப்ப நான் உன்கிட்ட சபதம் போட்டு சொல்றேன். நீ என் மைனிய எப்படி நல்ல மாமியார்னு நல்ல மருமகன்னு பேர எடுத்தீங்களோ எல்லார்கிட்டையும், அதை விட பல மடங்கு உயர்வா நானே என் மாமியார் நல்ல மாமியார்னு நல்ல மருமகன்னு பேர எடுப்போம். பாத்துட்டே இருமா. என்னடி பட்டு உளறிட்டு கிடைக்க? ஆமாமா, நீங்க ஒத்துமையா இருந்தா ஒத்துமை, நான் சொன்னா உளறிய போலதான் இருக்கும். உனக்கு சொன்ன ஒன்னும் புரியாது. ஒரு நிமிஷம் இந்த சேர்ல உட்கார்ந்து 2 காஃபியும் குடிச்சிட்டு நான் இப்ப வந்துறேன். பூவாத்தா, ஏ பூவாத்தா. சிவகாமி மொவ வீட்டுக்கு போறேன்னு கிளம்புன. சாயங்காலம் தானே வருவேன்னு சொன்ன. போன பஸ்லயே திரும்ப வந்துட்டு போல. என்னாச்சு சிவகாமி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூவாத்தா. சரி வா முதல்ல உட்காரு. ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க. பின்ன சிரிக்காம என்ன பண்ண சொல்றேன்னா? ஓ மகா வீட்டுக்கு போயிட்டு உடனே திரும்பி வந்துட்டியே, அதான் கேக்குறேன். அங்க எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நானே என் மகா வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா தான் வந்திருக்கேன். என்ன சொல்ற சிவகாமி? ஆமா பூவாத்தா, அங்க மாமியாரும் மருமகளும் என்ன ஒத்துமையா இருக்கிறாங்க தெரியுமா? என் மோ சொல்றா, நீயும் மைனியும் எவ்வளவு ஒத்துமையா இருக்கிறீங்களோ அதை விட ஒரு மடங்கு மேல போய் நானே என் மாமியார் ஒத்துமையா இருப்போம் பாருன்னு அப்படின்னாக்க என்கிட்ட சொன்னா. ஏ சிவகாமி பரவாயில்லையே, நம்ம மேனகவா அப்படி சொல்லிருக்கா? ஆமா, எம்மவா தான் அப்படி சொன்னா. எம்மவா சொன்னதை கேட்டு பூவாத்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா? அதுவும் இல்லாம மாமியாரும் மருமகனும் இப்ப ஒரே மாதிரி தான் துணியெல்லாம் போட்டுட்டு வெளில போறதா. வீட்லயே இருந்தாலும் 2 பேரும் ஒரே கலரு அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்லையே,
மேனகா இந்த அளவு மாறி இருக்காளா? எனக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பாத்தியா? அந்த ஆட்ல சரி நீயும் மாமியாரும் மருமனும் ஒத்துமையா இருந்தாதான் நாங்க நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போன பலகாரத்தை கொடுத்துட்டு போன பஸ்லயே நான் திரும்ப வந்துட்டேன் பாரு. ஆமா சிவகாமி, அவ மாமியா மருமவா ஒத்துமையா இருக்காளா? நாம அங்க போகவே கூடாது. அவ உண்டு, அவ வீடு உண்டுன்னு அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போறாங்க. ஆமா, உன் மருமகளுக்கு நீ போன் பண்ணியா? ஹாஸ்பிட்டலுக்கு பிள்ளை தூக்கிட்டு தானே போயிருக்கா? ஆமா, என் மோவனும் கூட போயிருக்கேன் இல்ல. சரி, அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நானே என் மோளுக்கு வீட்டுக்கு கிளம்பி போனேன். நான் அவங்க கிட்ட சொன்னது மோயிட்டு போயிட்டு சாயங்காலம் தான் வருவேன்னு. அதான் வீட்டை பூட்டி சாப்பியா மருமோ தான் எடுத்துட்டு போயிருப்பான்னு நினைக்கும் பாரு. ஹாஸ்பிட்டலுக்கு பிள்ளை காட்ட தானே கூட்டிட்டு போயிருக்கா? ஆமா பூவாத்தா, டாக்டர் சொன்னாங்கல்ல ஒரு 10-15 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல் பிள்ளையை தூக்கிட்டு வரணும்னு சொன்னாங்கல்ல செக்கப்புக்கு. அதுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. சிவகாமி, அவங்க இனி ஹாஸ்பிட்டல் வரக்கு நேரம் ஆகும்ல. அப்ப நீ எங்க வீட்லயே இரு. ஒரு மத்தியானத்துக்கு மேல உன் மருமகளுக்கு போன் பண்ணி கேளு. சரி பூவாத்தா. சரி, சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டா? ஒண்ணும் வேண்டாம் பூவாத்தா. என் மாவா வீட்டுக்கு போயிட்டு வந்து சந்தோஷத்துலயே எனக்கு வயிறு நிறைஞ்சு போயிருக்கு. ஆமா பூவாத்தா, நம்ம கமலை எங்க? கமலவா? அவ ரேஷன் கடை போயிருக்கா. சீனி பருப்பு எண்ணெய்லாம் குடுக்கறாங்கல்ல, அத போய் வாங்கிட்டு வர போயிருக்கா பாரு. பூவாத்த பாட்டியோ? என்ன சுபத்ரா, வீட்டு பக்கம் வந்த போல இருக்கு. பூவாத்த பாட்டி, நேத்தைக்கு சுமதி அக்கா கிட்ட இருந்து கொஞ்சம் போல ரசம் வாங்கிட்டு போன பாத்துருங்க. அதான் அந்த கப்பா மறந்துடாம திருப்ப கொடுத்துட்டு போக வந்தேன் பாருங்க. பரவாயில்லையா? கப்ப மறக்காம தரணும்ல எண்ணெய் இருக்கா? ஆமா, நாளைக்கு சாம்பார் பருப்பு குழம்பு பாயசம் வாங்கன்னு கப்பு வேணும் இல்ல? பரவாயில்ல சுபத்ரா, அக்கம் பக்கத்துல எல்லாம் கூட்டு குழம்பு சோறெல்லாம் நல்லா வாங்கி எடுத்து தின்னி வாழ்க்கைய அப்படியே ஓட்டிட்டு இருக்க பாத்தியா? இங்க பாருங்க சிவகாமி பாட்டி, என்ன எல்லாம் குத்தம் சொல்லாதீங்க. உங்க வீட்டுல உள்ள பொருட்கள் எல்லாம் நீங்க வேஸ்ட்ல போடக்கூடாதுன்னு தான் நான் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. ஆமா ஆமா, நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா சிவகாமி பாட்டி, கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்களா வீட்டை போட்டு என் மருமவ சாவியை கொண்டு போயிட்டான்னு. ஆமா சுபத்ரா, என் மருமவா சின்ன பொண்ணு பிள்ளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. போகும்போது வீடும் பூட்டி சாவியை கொண்டு போயிட்ட பாரு. நான் என் மோ வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேனா, அதான் அவ வீட்டை பூட்டி சாவியை எடுத்துட்டு போயிருக்கா பாத்தியா? அதான் நான் பூவாத்தா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இல்லையா, உங்க வீடு திறந்து இல்ல கிடக்கு. என்னது, வீடு திறந்து கிடக்கா? ஆமா பாட்டியோ. அப்ப என் மருமவ வந்திருப்பான்னு நினைக்கேன். இல்ல பாட்டியோ, நானும் சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டேனே, வெளில வந்த போல தெரியலையே, பிள்ளை சத்தமும் கேட்கலையே. என்ன சொல்ற சுபத்ரா? ஆமா பாட்டியோ, சின்ன பொண்ணு வரல இன்னும். ஆனா உங்க வீடு திறந்து தான் கிடந்து பாத்துருங்க. அட ஆத்தாடி, இப்ப பகல் நேரத்துல கள்ளங்கிலன் வந்துட்டானே. என்ன சொல்ற பூவாத்தா? ஆமா, உன் மருமவ இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப வீடு திறந்து கிடக்குனா? ஐயோ பூவாத்தா, முந்தநாத்து தான் என் மருமவா பேங்க்ல இருந்து நகையெல்லாம் எடுத்துட்டு வந்தா. அவ பீரோல எல்லாம் வச்சிரு. அப்ப வீட்டுல உள்ள நகையை திருட கள்ளன் வந்திருக்கானோ? பட்ட பகல்ல என் வீட்டுக்கு கள்ளன் வந்திருக்கானா? இன்னைக்கு அவனை நான் வாரிலால சாத்தாம விட மாட்டேன்ல. ஏ சிவகாமி, ஏ சிவகாமி, ஒத்தையில போவாத நில்லு. கள்ளன் கையில கத்தியதான் வச்சிருப்பான். நில்லு சிவகாமி, நில்லு, நானே வாரேன். ஆஹா, சிவகாமி பாட்டி வீட்ல பகல் நேரத்துல கள்ளனா? ஏ சிவகாமி நில்லு. எந்த எடுபட்ட பையன் என் வீட்ல கலவன வந்திருக்கான்னு தெரியலையா? இன்னைக்கு போயிட்டா அவனுக்கு. ஏ சிவகாமி, ஏ சிவகாமி நில்லு. பகல் நேரத்துல பூட்டி போட்ட வீட்ல கலவன வந்திருக்கானோ இல்ல? ஏ சிவகாமி நில்லுன்னு சொல்றேன்ல. என்ன பூவாத்தா நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு இருக்க? என் வீட்டுக்குள்ள போகுதா கலவன பையனா 2 காலையும் இழுத்து தர தரன்னு ரோட்ல போடுறானே இல்ல? ஏன் நீ அவனை தர தரன்னு இழுத்து ரோட்ல போடுறா? நான் இல்லன்னு சொல்லல. அதுக்கு இப்படி வீசின கையும் வெறும் கையுமா போவா? ஏன் அவனுக்கு காபி தண்ணி பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு போ சொல்றியா? ஏ சிவகாமி, அவனுக்கு ஒன்றும் விருந்து வைக்க சொல்லல. அவன் கத்தி கடப்பாரன்னு வச்சிருப்பா, நீ வீசின கையோட போயிட்டு இருக்க. இன்னைக்கு இந்த கலவன பையனுக்கு கையும் காலையும் நான் முறிக்காம விட மாட்டேன்ல. அதான் என் மருமவா வாரையிலும் உலக்கையும் கொண்டு ஓடி வாரா. அதுவும் சரி, நான் சுமதி கொண்டு வரட்டு. வீட்டுக்குள்ள புகுந்தது களவாணியா களவாணி பையனான்னு தெரியலையா? சிவகாமி, யாரா இருந்தாலும் இன்னைக்கு அவங்க கைய காலை முறிக்காம விடக்கூடாது பாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகல்ல அதுவும் என் வீட்டுல நுழைஞ்சிருப்பான். இந்த காலத்துல ஒரு தங்க செயினை போட்டுட்டு வீட்டுல இருக்க கழியுதா இல்ல தெருவுல தான் நடக்க கழியுதா? அதுக்கு தானே நம்ம லீலா 60 ரூபாய்க்குள்ள கவரிங் செயினை வாங்கி போட்டிருக்கா. அவ அப்படி வாங்கி போட்டனால தானே அவ பாடி நிம்மதியா இருக்கா. ஆமா, கவரிங் செயின் கூட இந்த காலத்துல தங்க செயின் போல தானே இருக்கு. கவரிங் செயின் போட்டா கூட இந்த காலத்துல கலவில கூட பாதுகாப்பு இல்லையா? ஆமா, அது சரிதான். வயசான காலத்துல நிம்மதியா வாசல்லையும் உட்கார முடியல, தெருவுலயும் நிம்மதியா நடக்க முடியல. ஐயோ, என் மாமையும் பிள்ளைக்காரன் பேர் வைப்புக்கு எனக்கு பட்டு சேலையெல்லாம் வாங்கி தந்தானே, எல்லாத்தையும் அந்த கலவனு போய் ஆட்டை போட்டு போயிடுவானே. சரி, இங்க இருந்து பேசுனா என்ன, வா போவோம். இன்னைக்கு அந்த கலவனை